ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ட்ரிங்க் தான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 15 நெல்லிக்காவை கட் பண்ணி கொஞ்சம் பல்ஸ் மோடில் வந்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறமா அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டேன். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இப்போ இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இது கூட வந்து நான் வந்து கொஞ்சோண்டு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நெல்லிக்காயோட துவர்ப்புக்கு கொஞ்சம் சால்ட் வந்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது நம்ம வந்து இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற்றி இந்த ஜூஸை வந்து நீங்கள் வந்து டெய்லி வந்து குடிக்கலாம். இது வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் ட்ரேயில் கூட ஊற்றி நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சு டெய்லி ஒரு ஐஸ் க்யூப் மாதிரி எடுத்து தண்ணியில் வந்து போட்டு டைல்யூட் பண்ணி குடிக்கலாம். ஹாட் வாட்டரில் கூட நீங்கள் வந்து போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா பட்டர் மில்கில் கூட நீங்கள் வந்து போட்டு வந்து குடிக்கலாம். இதை நீங்கள் வந்து டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். இதில் வந்து விட்டமின் சி வந்து நல்லா இருக்குது. அப்புறம் ஹேரு, ஸ்கின் எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதை வந்து இப்படி லிக்யூடாகவும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டப்பர்வேரில் வந்து ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அதுவும் அப்படியே இருக்கும்.